வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கிறீங்களா? உட்காருங்க. உன் வீட்டு பக்கத்துல ஒரு 7 தெய்வங்கள் கூடியிருக்கும் தெய்வம். அதெல்லாம் தேவையில்லாம மாந்திரிகத்தால் கட்டி, அது மூலமா வந்த வருமானங்களும் வாய்ப்பும் இழந்து இப்ப வேதனைப்பட்டு கிடக்கிறாய். கால் ஒன்றலாம். எத்தனை பவுனுமா அது? சொர்ணம் எத்தனை பவுனு? 3 பவுனு. மிஞ்சி நிக்கிறது அதுதான். பாக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த தெய்வத்தின் கட்டுகளை அவிழ்த்து உச்சிஷ்டதானம் உச்சாடனம் பண்ணி உனக்கு வருமானத்தையும் ஜன வசியத்தையும் உருவாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பிடிச்சு வச்சுக்காடா. வரலாம், வாப்பா, உட்கார். இந்தா, இந்த கனியை வீட்டுல வச்சுக்கா, பாக்கெட்ல போடு. இந்த கனி உச்சாடன கனி, இந்த கனி கட்டருக்கும் கனி. இந்த 2 கனிகளையும் அறுத்து எல்லா தெய்வத்து மேலையும் அப்படியே விட்டுட்டு, அப்படி ஒவ்வொன்றுக்கும் செம்பு நிறைய தண்ணீரும், அடுத்து மஞ்சள் தண்ணீரும், அடுத்து பாலும் விட்டு கழுவிடு. இந்த கனியை அதுக்கு பிறகு அந்த இடத்துல கட்டி வச்சு என்னைய நினைச்சு கும்பிட்டுதான். தெய்வத்துக்கு உச்சாரணம் கிடைச்சாச்சு, மனோசக்தி கிடைச்சாச்சு. இந்தா வெற்றி. கடன்கள் தீரணும்ல, பணம் தந்துட்டேன், தீரும். போயிட்டு வாங்க. குடும்பம் விட்டு வேற பந்தத்தில் போட்டு அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனா வாழ்க்கையை பத்தி இப்ப கேட்க வேண்டாம், போயிட்டு வரலாம். கருமசாமிக்கு ஆப்பா, கொல்லம் கொல்லம் கொல்லம். தென்னங்கல்லும் நண்டு கறியும் வச்சிருக்காங்கட, இங்க இருக்குன்னு பாக்கணுமே. தெங்கு கல்லு അവിടെ ഉണ്ടല്ലോ, കൊല്ലത്തില് ഉണ്ടല്ലോ. നിങ്ങൾക്ക് മലയാളത്തിൽ പരിചയമുണ്ടോടാ? ഓ, നിങ്ങൾ താരാപുരത്തിൽ നിന്ന് അടൂർ താമസിക്കുന്നത്. ഓ, അവിടെ ഏത് പണിയാണു? നമുക്ക് ஒரு 10 லட்சம் கொடுற. இன்னொரு கால் வந்துட்டு வா. நீ சாப்பிட்டுருக்கியா தென்னங்கண்டும் நண்டும்? இன்னும் எப்படி அவனுக்கு தெரியும்? அவட சுத்தி போய் உண்டு கடற்கரையில. வெட்டிக்காரன்டா. உன்னுடைய மனைவியினுடைய உடல்நிலைகளை சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? இந்தா பணத்தை அள்ளி தந்திருக்கேன். உன் கடன் தீரும். 90 நாட்கள் அவகாசத்தில் வாழ்க்கையில முன்னேறி வருவாய். சென்று வா. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பாப்பாங்க. பெரிய விவகாரி. ஓ, கச்சோடர்னு சொல்லி நிறைய பணங்காசுகளை ஒரு விரயமாக்கியது உண்டு இல்லையே? என்ன கச்சோடம்? இல்ல, இந்த புரோக்கர்கள் கூட சேர்ந்து அலைஞ்சிக்கல, அதெல்லாம் என்னாச்சு? கால் வந்துட்டு வாங்க. ஆர்பி நல்லா இருக்கும்ல, ஆர்பி பிசினஸ் கழிப்பிட்டு இருக்கேன். என்னப்பா வேணும் உனக்கு இப்போ? இந்தா, உன் பிள்ளை கல்யாணம் நடக்க 3 மாதம் இருக்கு. பிள்ளை கல்யாணம் மட்டும்தான் இப்ப நடக்கும். தொழிலை பத்தி பின்னால பேசலாம். போ. சாமி என் முண்டாட்டி ஏன் கூட வருவானா, நான் அவ கூட போவனா? நல்ல கேள்வி தானே. அங்க 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 அங்க. அடுத்த பைசில் பெங்களூர். இன்னைக்கு கேரளா அவ்வளவுதான். உன் மனைவியினுடைய மனதில இரக்கத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சேன். அவளுடைய மனது இன்னொரு இடத்தில் நட்பாகி உன்னை உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால அவளை எப்படியாவது வசப்படுத்தி கொண்டு என் வாழ்க்கையை அமைச்சு தரணும் என்பது உன் கேள்வி. சற்று பொறுமையாக இரு, உன்னை ஏற்க வைக்கிறேன். குடிமூல வெற்றியால் நடக்கும், சொத்துக்களும் கிடைக்கும். வாங்க, ஒரே கேள்வி கேட்டுக்கா.
பணம் தந்திருக்கேன், உனக்கு வருமானம் வரும். லாட்டரி சீட்டு கேரளாவில் அடிக்கும். போ. கருப்பசாமிக்கு சகோதரன் சகோதரி கேரளம், பெங்களூர். சகோதரன் சகோதரி கால் வந்துட்டு வரலாம். அங்க அவங்க தான் பெரியவங்க, அவங்கள கும்பிடுங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். Yes. I am liking that. I am not liking for over talking. Okay. Silent please. அமைதியா இருங்கள், கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். அப்பா, டிசம்பர் மாதம் 22ஆம் தேதிக்குள் வருமானத்துக்குரிய வழியை தேடி தருகிறேன். அதுல இருந்து 6 மாதங்களுக்குள்ள அந்த வீட்டை சேல் பண்ணி வெற்றியாக்கி ஒரு பெரிய அமௌண்ட்டை கையில கொடுத்துருவேன். உன்னுடைய பிள்ளை வெளிநாட்டுக்கு சென்று வேலையில் உட்கார்ந்து உங்களை காப்பாற்றுகிற சக்தியை கொடுக்கிறேன். கால் ஒன்று வரலாம். கருணை வடிவானவளே கை கொடுப்பாயம்மா. வரலாம். வருமானத்துக்குரிய வழியை தரேன், எல்லாம் நிறைவேற்றி தரேன். பணம் கிடைச்சாச்சு, வெற்றி உண்டு. சென்று வரலாம். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பெங்களூரா உங்களுக்கு? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? ஏக்கை, முனீஸ்வர சாமி இருக்காரா? கால் வந்துட்டுவாங்க. ஹரிகேசவா, ஸ்ரீகேசவா, அம்சகேசவா. உட்காருங்க. என்ன வேணும் பிள்ளைகளுக்கு? சம்பளம் வரலையா? உங்களுக்கு தரலையா? சரி, பக்கத்துல வாங்க. இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த சம்பள லாக்கில இருந்து அவனை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன். பணம் கிடைச்சிடும். வேற என்ன வேணும்? ஒருத்தன் தான் வீடு கட்டுவான். இப்போ 3 வருஷத்துக்கு பூரா அடுத்தவன் வீடு கட்டுவான். உன் உடம்புல இருக்கு நீர் சம்பந்தமான நோய், அது தீந்துரும். போயிட்டு வரலாம். கர்மதாமிக்கு கடன்கள் சம்பந்தமா கடன்கள் சம்பந்தமா கேட்டு வந்தது. ஓவோ மரமே, உயர்ந்த மரமே, ஒரு குத்து இலைக்கு விதியத்த மரமே. உன்னுடைய இலைக்குள்ள போகும் பொழுது பிரதான சாலையில் இருந்து வனப்புறமாக இறங்கினால் ஒரு தெரு வரும். அது பக்கத்துல ஒரு மரம் வரும். அந்த மரத்து பக்கத்துல ஒரு சிறிய தெய்வம் இருக்கும். அதை தாண்டி சென்றால் உங்க வீடு இருக்கும். சரிதானா? கால் வந்துட்டு வா. வரலாம். தொழில் சம்பந்தமான முயற்சிகளை செய்து பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க.
அதனால இப்போ அந்த கடன்கள் இருந்து நீக்கி உனக்கு புதிய தொழிலை உருவாக்கி தரணும். வேற என்ன வேணும்? இந்தா இந்த பணத்தை உன் வீட்டில் கொண்டு வை, இந்த கனியவும் வீட்டில் வை, காயும் கனியும் பெருகும், கை நிறைய பணமும் பெருகும். சென்று வா மகனே, வென்று வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திண்டுக்கல், கர்பதாமிக்கு திண்டுக்கல். உனக்கு புறப்பட போறீங்களா? எஸ், திண்டுக்கல் பத்திராக திண்டுக்கல் காலைல வந்துட்டு வரலாம். யாரா வந்தி? மாமா மாமா மாமா, என்னப்பா வேணும்? பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க, கடன்கள் கொஞ்சம் குறைக்கணும். ஓ, நான் கல்யாணத்தை முடிப்புமா கடனை குறைப்புமா? கல்யாணம். அப்ப காலைல வந்துட்டு வா. ஏற்கனவே ஒரு ஜாதகம் வந்து பொருந்தலையா? ஆமையா. அதனால அடுத்து 2 ஜாதகம் வருது. ஒரு ஜாதகம் உனக்கு பொருத்தமான இடம் தான். பார்த்துட்டு என்னைய பார்க்கவும் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க. எல்லாம் வெற்றியா நடந்துரும். அடுத்து கடன் தீரும். போயிட்டு வா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி. அண்ணே அண்ணு பிள்ளை எங்க இருக்குது? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? திண்டுக்கல். சரி, தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? அண்ணவா. என்னென்ன தொழிலே? கால் வந்துவாங்க. வில்லாளி வீரனே, வீரமணி கண்டனே. சரி, வேற என்ன விசேஷங்கள்? என்ன உங்க தொழிலை பார்த்தா வீசுது? என்ன தொழில்? மீன் வாசம் அடிக்கி. கால் வந்துட்டு வாங்க. ஏய் என்னடா, உன் தொழில நஷ்டப்படாம காப்பாத்தி கடன்ல இருந்து மீட்டி தரேன். வேற என்ன வேணும்? இடையில உன் உடல்நிலை சரியில்லாம போச்சு, அதையும் சீராக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? பத்திரம் போடுறதுக்கு இப்போதைக்கு முடியாதுப்பா. தை மாதம் வர கால அவகாசம் இருக்கு. ஆத்திரப்படாத, வெற்றியாக்கி தரேன். நடத்திக்க. அப்போ கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சாமி, எந்த தொழிலை பார்த்தாலும் தடையா இருக்கு, கடன் பட்டு வேதனைப்படுறவன்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். வாடா தம்பி, நல்லா இருக்கியா? என்ன வண்டி வச்சிருக்கிறே? எப்பா என்னப்பா வண்டி வச்சிருக்கிறே? தள்ளு வண்டி. அதுல என்ன வச்சிருக்கிற? பிரியாணி கடை. கால் வந்துட்டு வா. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. இன்னும் அங்க தள்ளிடுறேன், ஈஸியா இருக்கும் கொஞ்சம். என்னடா அவனு சொல்லுவான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இவனா ஏதோ ஒரு கோயிலுக்கு காணிக்கை எடுத்து வச்சிருக்கியாவளா? எந்த கோயிலுக்குல? எனக்கு சரிப்பாவா, ஒரு கோயிலுக்கு காணிக்கை போடணும்னு எடுத்து வச்சிருக்கலாம்ல. எந்த கோயிலுக்கு வச்சிருக்கிய? கால் வந்துட்டு வா. நிறைய ஜனவசியத்தையும் பணவசியத்தையும் ஆக்கி உன் தொழிலை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அது உனக்கு சாதாரண நோய் தானே தவிர செய்வன கோளாறு கிடையாது. வீணா கவலைப்படாத, இனிமே அந்த நோய் வராது. இந்தா பணம் தார, தொழிலை நடத்தி சந்தோஷமா இருடா. வெற்றி உண்டு. போ மகனே. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உடுமலைப்பேட்டை 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 பத்திராக உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டையா? வாங்க. உடுமலைப்பேட்டை. யாரெல்லாம் வந்தீர்கள்? அது யாரு? இவர் யாரு? நீங்க 2 நின்னுங்க, நீங்க அங்க நின்னுங்க. நீங்க 10 பேரை கூட்டு வருவீங்க, அத்தனை வரையும் ஒரே ரெட்டை சொல்லிடுவா. பம்பம் சதாசிவம். என்ன? வாங்க 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 வாங்க. அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்? சரி, எவ்வளவு கொடுத்துருக்கியா? கால் வந்துட்டாங்க.
கர்மசாமிக்கு இந்தாப்பா உன்னுடைய பணம் வந்து சேரும். ஒரு சின்ன போலீஸ் விசாரணை ஏற்படும். அதுல உனக்கு சாதகமா வெற்றி நடக்கும். வேற என்ன வேணும்? உடம்புல கொஞ்சம் நோய் இருக்கு, தீர்த்து தரேன். தொழில் நல்லா இருக்கும். போயிட்டு வா, ஓடு. பூஜை பண்ணிட்டு இருந்தேன் சாமி அம்மாவுக்கு. ம் தொடர்ந்து பண்ணலாம் சாமி. ஆயுள் காலம் முழுக்க பண்ணிடா, புண்ணியம் கிடைக்கும். போடா. கர்மசாமிக்கு நானே ஏனோ தானோன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன், துல்லியமா சொல்றேன்ல, புரிஞ்சு வர வேண்டாம். என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. இன்னொரு தடவை காலம் விட்டு வா. என்னது அது? கால் வந்துட்டு வா, இன்னொரு தரம். வரலாம். உன் கூட இருக்கிறவனுடைய மனத்தை பார்த்தேன். ஏற்கனவே பணி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அவனுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி அவன் உள்ளத்தை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் இல்லாட்ட அங்கே நிர்வாகமே நடக்காது. இவன் அங்கே கொஞ்சம் தொஸ்கு வச்சுட்டு வந்திருக்கான். அதனால் அங்கேருந்து கட் பண்ணி அவனை உன் பக்கத்தில் நிறையா இருக்க வச்சு தாரேன். இப்போ நீ கேட்குறதுக்காக 2 லட்ச ரூபா உனக்கு கிடைக்கும். அதை வச்சு முதல்ல தொழிலை ஓட்டு. அடுத்த 2 லட்சம் நானே கொண்டு வந்து தருவேன். இந்த அப்படி ஜெயித்து வாமகனே ஓடிப்போம். கர்மசாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமாங்க, கால் வந்துட்டு வாமா, விடான். அடுத்து திருநெல்வேலி. எனக்கா வேணும்? எனக்கா வேணும்? கண்ண முடிக்காக்கா அம்மா, கால் வந்துட்டு வாங்க. ஆட்டி வைத்த பாம்பு போற என் கொடுந்தங்க ஆடினானே, என் பிள்ளை மேல பாச வச்சு பேதீரையும் போனானே, யாரு வச்ச செய்வனையா, எங்க வச்ச மையழகோ, எப்படி தான் திரும்புறானோ ஒரு வானா. கால் வந்துட்டு வா. எந்த ஊர் உங்களுக்குலாம்? திருநெல்வேலியா? உன் குழந்தை குடும்ப நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனை இன்னும் ஒரு மதனி செட்டப் பண்ணி கொண்டு போயிட்டான். அவன் இப்போ மதனி மதனி மச்சான் இல்லையா வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அங்க தோசை என்ன, பலகாரம் என்ன, படிகாரம் என்ன, பண்டம் என்ன, சுட்டு சுட்டு போட்டு அவனை சுட சுட ஏத்தி ஏத்துன்னு ஏத்திட்டான். கால் வந்துட்டான். பாவிப்பே எண்ணத்துல மயங்கினானோ இந்த பக்கம் திரும்பாம இப்ப சொத்து சுகமெல்லாம் அவன் லைன்ல இருக்கு. அவனுடைய குணத்தை மாற்றி உன் பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்துட்டு அவ கூட அவன் ஓடி போயிடுவான். கால் வந்துட்டான். இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். உன் குழந்தை வேணுமா, உன் சொத்துல உன் உரிமை வேணுமா? குழந்தை தான் வேணும். கால் வந்துட்டு வா. இந்தா 3 மாத கால அளவுல குழந்தைன்னு வருவான், சொத்தும் கிடைக்கும். அசத்துங்க போங்க. புரியுறியே எனக்கு? அடுத்த ட்ரிப்பு பேசுவோம் அதை பத்தி. கர்மசாமிக்கு மானூர் ரஸ்தா ராமையம்பட்டி. மீச நரைச்சாலும் எங்க அண்ணனுக்கு ஆசை நரைக்கலையடா. மைனி நல்லா இருக்காளே? உடம்புக்கு சரியில்லை, உங்களை கண்டுக்கிட மாட்டுக்கா. அவனுடைய மனத்தை பார்த்தேன், பழைய மாதிரி வெறுப்பு வேதனைகள் இல்லை. உன் உழைப்பெல்லாம் பங்கு வச்சு அக்கா தங்கச்சி வீட்டுக்கு கொடுத்த காலங்கள் உண்டு. ஆனா இப்போ உன் பையனுக்கு நல்ல வாழ்வை அமைச்சு தெளிவு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா இப்போ ஒன்னு ஆதரிக்கிறதுல கொஞ்சம் வம்ச குறைவு இருக்கு.
அதனால உன் உள்ள வேதனைப்படுது. வேற என்ன வேணும் இப்போ? அந்த போட்டி ஒண்ணும் செய்யாது. எல்லா முட்டையும் வித்துருவேன். வெற்றியாக்கி தரேன். அடுத்தவன் அசைக்க மாட்டான். நல்லா வெற்றி உண்டு. மைனியை கொஞ்சம் அரவணைச்சு போனேன். கர்மதாமிக்கு திருநெல்வேலி சிவலப்பரி தொல்லமாடனை கும்பிடுறவங்க யாரு? திருநெல்வேலி நீங்க எந்த இடம்? திருநெல்வேலி டவுன் தொண்டர் சன்னதியா? பிட்டாரத்தி அம்மன் கோவில் கால் வந்துட்டு வா. சொல்லமாடனை கும்பிடுறது யாரு? சிவலப்பரி சொல்லமாடனை. வணக்கண்ணே, அங்கேயே நிலைக்கானே. இது யாரு? என்ன வேணும்? அந்த மோதிரம் திரும்பி கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். என்ன வேற என்ன வேணும்? இன்னும் கொஞ்ச நாள் அங்கதான் ஓட்டணும், வேற வேலைக்கு மாற வேண்டாம், அது கிடைக்காது. இன்னும் கண்டினியூ பண்ணியே ஆகணும், வேற வழி கிடையாது. ஆகிடும். பக்கத்துல வாமா, போயிட்டோம் வாமா. சொல்ல மாட்டே சிவலபுரி எனக்கு எந்த ஒரு தெருவும் இல்லை. கால் வந்துட்டோம். மாயாண்டி வாசடலே எம்மா உங்க ஊர்ல வில்லுக்காரன் உண்டு மாமா. கால் வந்துட்டு வா. உங்க பெரியப்பா வில்லுக்காரர நல்லா பாடுவாரா? அதான் மாயாண்டி வாசடலே. கால் வந்துட்டு வா. வில்ல பாட்டு பார்ப்போமே. உத்தரவு வந்தாச்சு, காணிக்க வாங்க கையில. ஒன்று 2 3 4 5 6 7 8 2 ரூபா இருக்குண்ணே. என்னம்மா வேணும் உனக்கு? கண்ண முடியுமா? கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். திரிவதன சுந்தரி முப்படாதியம்மன் கோயில் இருக்கா? தலத்த அம்மன் சொல்லுவாங்களே அதுனே. கால் வந்துட்டு வா. டிங் டிங் டிங். பக்கத்துல வா. இந்த கனியை கொண்டு வை. 9 நாள்ல பத்திரம் தெளிவாகும், எல்லா வெற்றியும் நடக்கும். போயிட்டு வா. நல்லா இந்தா காசு பணத்தோட புண்ணியமா இருப்பா. கர்மசாமி கல்யாணம் முடிச்சு சீரழிஞ்சி செக்க சுமந்து வாழுது மூர்த்தி கேட்கிறா. யாருமா அது? வாமா வாமா, நல்லா இருக்கியா? அத்தா எங்க இருக்காங்க? இப்ப இங்க வந்த பிறகுதான் இவ்வளவு நாளும் போன் பண்ணல. ஏ உள்ள அத்தியா எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கு. கால் வந்துட்டு வா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பிள்ளை இருக்கா உனக்கு? இந்த அந்த விரலை பிடிச்சுக்கா, சிக்கன் முடி. சுலமான சாமி வராரு, எங்க இருக்காரு? அப்படியா? உங்களுக்கு வரி கோயிலா? பண்ணியெல்லாம் வெட்டுவாங்களோ? கால் போன் நல்லா சத்தம் கொடுக்க. நல்லா என்ன வேணும் இப்போ உனக்கு? மனத்தை பக்குவப்படுத்தி வேலைக்கும் போக வைக்க, உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் தாரேன். அப்படி வீடு மாறுவீங்க, வெற்றி உண்டு. ஓடி கர்மசாமிக்கு குழந்தைய கூட்டுவாமா. யாரெல்லாம் வந்தியமா? என்ன தொழில் பாக்குறீங்க? அப்படியா? கால் வந்துட்டு வாங்க. தம்பி நல்லா இருக்கிய? என்ன பண்றேன்? சும்மா இருக்கியட? உன் பேரு என்னட? எப்படி கண்டுபிடிச்சிய?
எந்த ஊர் திருநெல்வேலில? ஆத்தங்கரையில இருப்பானடா ஒரு சுள்ளமாட சாமி இருக்கானா? ஓலக்குளம் தாண்டி விட்டா இருப்பா என் தங்கை ஒரு காளி இருக்காளா? காலம் இப்ப நடத்துற தொழிலை சரி பண்ணணும். உங்க அத்தா எங்க இருக்காக? அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நம்ம மேல கொஞ்சம் நல்ல இடத்துல இல்லையே. எப்படி பயமா போட்டி பொறாமையில உன் தொழிலுக்கு கோலு குண்டாமட்டி வச்சு குழப்பத்தை உருவாக்கி உறவே வேண்டாம்னு துண்டை உதறி தோல்ல போட்டு வந்துட்டான். கால் வந்துட்டான். ஐயா ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே, என்ன வேண்டும்? உன் கடன்லாம் தீரும், உன் தொழில் ஓங்காரமா நடக்கும். இன்னும் சில கடைகள் உனக்கு வெற்றியாக்கி தரேன். ஓடி. கர்மசாமிக்கு திருவாரூர் பெண்ணடியாள். திருவாரூருக்கு அடுத்த உத்தரவு தூத்துக்குடி. வரலாம். எந்த ஊரு? இப்ப யார் திருநீர் பூசுறது? எனக்கா நல்லா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. திருவாரூரா தூத்துக்குடியா? என்ன வேண்டும்? பையன் பக்கத்துல வா, உட்காரு. உன் பையனை உதறி தள்ளிட்டா. அவனுடைய மனம் பக்குவப்படவில்லை. எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணுமா? ஆனா அவ வேண்டாம்னு சொல்றாள. கர்மசாமி 9 முறை கூப்பிடுறேன், கண்ண முடிக்கா. விளையாட்டாக இல்லாமல் வினையாக வந்து சேர்வார். இப்படி வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன். இன்னும் 3 முறை என்னைய பார்க்கலாம். இந்தா திருவாரூர் கடன்பட்டு வந்த மகன், வெளிநாடு சம்பந்தமாக கேட்க வந்தவன். திருவாரூர் அப்பா உனக்கு? அது எந்த ஊர்? அது வா. முத்து பேச்சு கால் ஒன்று வா. இந்தாடா, வெளிநாடு சொந்தமான தொழில் நல்லா அமையும், உன்னுடைய வறுமை தீரும். வேற என்னப்பா வேணும்? இந்த கனியை கொண்டு கொடு, அவன் தெளிவாக எந்திப்பா, வெற்றி அடைவான். ஓ, கால் வந்துட்டுவாமா. உனக்கு எந்த ஊருமா? திருவாரூர். கால் வந்துட்டு வா. என்ன வேண்டும்? என்ன தொழில்? இந்த விரலப்படி முடியுமா? அப்படியா? ஓஹோ, சரி. கால் வந்துட்டு வா. கேமரா எத்தனை இடத்துல வச்சிருக்க? 3 இடத்துல கேமரா வை. வா, இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. செல்வம் பெருகும், உன்னுடைய வியாபாரம் வளரும். நல்லா இன்னும் 2 எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு தூத்துக்குடி மணிக்கட்டி மாடன். சுடமாடம் யாருக்குப்பா சொந்தம்? மணிக்கட்டி மாடன். ஓய், மணிக்கட்டி மாடன் இருக்கானா? வா, கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. அடுத்து தூத்துக்குள்ள என் வீடு விற்கணும்னு கேட்டு வந்தவங்க. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டில் 6 மாதங்களாக பண வரவு செலவுல மனக்குறையும், வீட்டுக்குள்ள ஒற்றுமை குறைவும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? ஒரு பிள்ளையால அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இவைகள்லாம் நடக்கு. ஆனா வேற மதத்தில் உள்ள ஒரு தெய்வம் வீட்டுக்கு வருது. கால் வந்துட்டு வா.
வேற என்ன வேணும் மகளே? இந்தா மன நிம்மதியும் நிறைந்த செல்வமும் தார, ஒற்றுமை குறையாம வாழ வைக்க. ஆமா, வீட்டை வித்து தருவோம். அடுத்து தொழில் சம்பந்தமாக பண நஷ்டமடைந்து வந்த பிள்ளை யாருப்பா? தூத்துக்குடி. என்னடா தொழில்? தொழில் சம்பந்தமாக பண நஷ்டப்பட்டு கடன் பட்டு வந்தவன். என்ன கடன்? என்ன தொழில்? கால் வந்துட்டோம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டோப்பா. நெஞ்சிக்கு நீதி உண்டு. கண்ணை முடிக்காங்க. அந்த வீட்டை வித்து தந்துட்டா உங்க கடன்லாம் தீந்துரும். ஆமாம்மா, அந்த வீட்டை வித்து தாரேன், உங்க சொல்ல கேட்டு அடக்கி தாரேன். இந்தா வழி போகாம காப்பாத்துறேன். 3 மாதத்துல அந்த வீடு வித்து வரும். சென்று வந்து வெற்றியுடன் வருங்க. கால் வந்துட்டு வா. கொஞ்சம் பொறுமையா இரு பிள்ளை விஷயத்துல. புதுக்கோட்டை, தூத்துக்குடி புதுக்கோட்டை. உட்கார். அதனால பணம் பற்றாக்குறையும் மனவேதனையும் அடைஞ்சிருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? இப்போ ஒரு பிள்ளைய திருத்திட்டோம்னா எல்லா பிள்ளையும் சரியாயிரும். வெற்றியாக்கி தரேன், பணம் தந்துட்டு கடன் தீரும். போயிட்டு வா. கால் வந்துட்டு வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. Your voice is very sweet. I am liking your character. I am liking. I love you. Call on to a man. Call on to a. வாட்ஸ்அப்ல அப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கியா? கால் வந்துட்டு வா. பொம்பளை குரல் இனிக்கான். தப்பு செய்யலாமா? இந்தா யாருடைய இடைஞ்சலும் இல்லாம உன் மகனை திருத்தி வெற்றியாக்கி தரேன், நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரேன். வேற என்னடா வேணும்? இனிமேல் அந்த தப்பு செய்யாம காப்பாத்தி தரேன். என்னப்பா வேணும்? கையில பணம் தந்துட்டேன், உன் கடன் தீர்ந்துடும். நல்லா இருக்கு. சென்று வாங்க மக்களே. விற்கலாமே. இந்த கனியை கொண்டு, இந்த கனியை விற்க வேண்டிய பூமியில போடு, வித்துட்டு வா. போ. நோ, அப்படி போட்டு வந்துடலாம் இடத்துல. பாப்பா மைசூரா? அவ்வளவுதான், பேச்சு காது ஓடாது. செவிடா போச்சு திடீர்னு. எந்த ஊரு? மைசூர். 1 2 3 4 5 6 7 8 9 3 தெய்வம் வருது. யாரெல்லாம்? அப்படியா? முருகன் வராரு, முனீஸ்வரன் வராரு, சாமுண்டீஸ்வரி வரா. 3 கோயில் அங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. அங்கதான் குளிர் அடிக்குன்னு கோட்டு போட்ட, இங்கேயுமா குளிர் அடிக்கு? வீட்டுல மனைவி எல்லாம் எப்படி இருக்காங்க? யாரு? இந்தா அந்த பணம் வந்து சேரும். 2.5 மாசம் டைம் இருக்கு. வந்து என்னை நிக்கலாம். ஆனா